இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, ஒரு பிசினஸ் ப்ரொஃபைல் வாட்ஸ்அப் பிசினஸ்க்குள்ள எப்படி போய் நம்ம கிரியேட் பண்ண போறோம், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். So welcome to the next video. So welcome to the third video of this module. So இப்போ வாட்ஸ்அப் பிசினஸ் நான் ஓபன் பண்ண போறேன். ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 3 டாட்ல there is something called business tools. business tools அப்படின்னு ஓபன் பண்ணீங்கன்னா முதல் விஷயம் என்ன இருக்குன்னா business profile. அதே மாதிரி இல்ல பின்னாடி போய் செட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்கன்னாலும் இந்த 9 டாட்ல ஓகே செட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன இருக்குன்னா பிசினஸ் டூல்ஸ். பிசினஸ் டூல்ஸ்ல ப்ரொஃபைல் அப்படிங்கிற விஷயம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்படியும் போலாம், நாம இப்படியும் போலாம். சோ இப்ப நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா, எப்படி ஒரு பிசினஸ் ப்ரொஃபைல செட் பண்றது, இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ நான் பிசினஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கறத நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு ஓகே இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பின்னாடி இருக்கிறது கவர் இமேஜ். ஓகே பின்னாடி இருக்கிறது கவர் இமேஜ். நீங்க எப்படி வேணாலும் அதை எடிட் பண்ணி உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கவர் இமேஜ் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உள்ள போய் கேலரியில போய் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்ல நீங்க வேற ஏதாவது டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்கனாலும் எது வேணாலும் நீங்க எடுத்து போடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு இந்த ஒரு இதுல எனக்கு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல் போட்டோஸ்ல நான் போறேன். போயிட்டு என்னோட லோகோ இருக்கு இல்லைங்களா, என்னோட லோகோ அதை நான் போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேனுங்க, லீட்ஸ் லோகேஷ் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இது பெர்ஃபெக்டா அப்படியே செட் ஆயிரும். டன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே இந்த ப்ரொஃபைல் பின்னாடி எனக்கு செட் ஆகிரும். அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? சோ இதுதான் ஒரு கவர் போட்டோ. இந்த மாசம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்குனாலும் நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். இந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லோகோ உங்களோட. நான் ஒரு ட்ரெயினர் அப்படிங்கறதுனால நான் என்னோட லோகோவை நான் போட்டிருக்கேன். ஒரு ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல என்ன லோகோவோ அதுதான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் லோகோ இருந்ததுனாலும் இதை நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஓகே கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்க யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் உங்க பேரை போடுங்க. ஓகே இங்க என்னோட பர்சனல் பிராண்டா நான் லீட்ஸ் லோகேஷ் அப்படின்னு தான் நான் போட்டிருக்கேன். சோ அதையே நான் அப்படியே மெயின்டைன் பண்றேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பேரை போட்டுக்கங்க. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இங்க ஒரு கான்டாக்ட் பர்சனோட நேம் தான் இருக்கணும். ஓகே இங்க இருக்கக்கூடாது. இந்த பின்னாடி வேணா உங்களோட பிசினஸ் பத்தியோ அதே மாதிரி உங்க லோகோ பத்தியோ போட்டுட்டு இங்க என்னைக்குமே யாரு கான்டாக்ட் பர்சன். ஈவன் இப்போ ஒரு வாட்ஸ்அப் கால் அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு யாருக்காவது ஆபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரை போட்டு பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க வாட்ஸ்அப்புக்கு, அவங்களும் வாட்ஸ்அப் பிசினஸ் யூஸ் பண்ண வச்சு இந்த மாதிரி பண்ண சொல்லுங்க. அடுத்தது ரெண்டாவது விஷயம் இது என்ன அப்படின்னா, பிசினஸ் கேட்டகரி. இதுல என்ன அப்படின்னா, இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட பிசினஸ் என்ன கேட்டகரியில வருதோ அதை நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே வெஹிக்கிள் சர்வீஸா, அப்பேரல் கிளாத்திங்கா, இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்டா, பியூட்டி இருக்கீங்களா, எஜுகேஷன் இருக்கீங்களா, ஈவென்ட் பிளானிங்ல இருக்கீங்களா, பினான்ஸ்ல இருக்கீங்களா, சூப்பர் மார்க்கெட்டா, ஹோட்டலா, இல்ல இன்னும் மேல போய் மெடிக்கல் அண்ட் ஹெல்த்தா, நான் ப்ராஃபிட்டா, எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஓகே எனக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் மேல என்ன கிளிக் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு எஜுகேஷன் லைன்லயும் இருக்கேன் அண்ட் அதர் பிசினஸ் கன்சல்டன்சில இருக்கேன். இதுல என்ன உங்களுக்கு சூஸ் ஆகுதோ அதை நாங்க பண்ணிக்கலாம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈவென்ட் பிளானர்ல இருக்கேன் அப்படின்னா ஈவென்ட் பிளானர் கிளிக் பண்ணா எனக்கு மேல ஈவென்ட் பிளானர் வந்துடும். எனக்கு ஈவென்ட் பிளானர் வேண்டாம்னா எனக்கு வேண்டாம். ஓகேங்களா? சோ சூஸ் தி கேட்டகரி பெர்ஃபெக்ட்லி. கண்டினியூ எடிட்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஸ், மேல பாருங்க சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கொடுத்ததுக்கு அப்புறம் மறக்காம சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் கோ பேக். இது என்னன்னா இட்ஸ் a டிஸ்கிரிப்ஷன். அடுத்தது தமிழ்நாடு நம்பர் 1 அப்படிங்கிறது இது டிஸ்கிரிப்ஷன். உங்களோட பிசினஸ பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயம். அதுக்காகத்தான் நம்ம பண்றோம்.
ஓகேங்களா? இதுல என்னென்னலாம் நம்ம பண்ண போறோமோ அது எது வேணாலும் நீங்க இன்னொரு பக்கம் டைப் பண்ணியோ எப்படி வேணாலும் எமோஜிஸோட பாத்துக்கலாம். இதுல ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி கொடுத்துட்டு கீழே சேவ் பட்டன் சேவ் கொடுத்துருக்கோம், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கீழே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ கம்ப்ளீட் விஷயம் இதுல வந்துடும். ஓகே, நான் இங்க வந்து லொகேஷன் உங்களுக்கு ஏதாவது பிசிக்கல் ஷாப் ரீட்டைல் ஷாப் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அதுல போய் கிளிக் பண்ணி உங்களோட இது கொடுத்துருக்கீங்க. நான் ஆன்லைன்ல மோஸ்ட்லி பண்றதுனால நான் ஆன்லைன்ல கொடுத்துருக்கேன். வேணும்னா உங்களுக்கு பிசிக்கல் லொகேஷன் கொடுத்துட்டு மறக்காம சேவ் பண்ணிக்கீங்க. ஓகே, சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையில எந்த டைம்ல இருந்து எந்தெந்த டைம் எல்லாம் உங்க ஷாப் ஓபன் ஆயிருக்கும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் மக்கள் இதை பார்த்துட்டு வருவாங்க. ஓகே, சோ அப் டு சண்டே வரையில உங்களுக்கு நீங்க எல்லா டைமும் இருக்கு. சண்டே க்ளோஸ்ட் அப்படின்னா சண்டே க்ளோஸ்ட் நீங்க போட்டுக்கலாம். சோ உங்களோட விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். ஓகேங்களா? சோ இங்கேயும் அதே மாதிரி மேல சேவ் கொடுத்துட்டு சேவ் ஆப்ஷன். ஓகே, இல்ல மண்டே லீவ் அப்படின்னு நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மண்டே லீவ் ஆயிடும். மண்டே ஓப்பன்னா ஓப்பன் பிளஸ் ஆட் அ செட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படின்னா கூட மறுபடியும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை விஷயங்கள் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல போய் சேஞ்ச் பண்ணா இல்ல சார் 9 மணி இல்ல நான் 10 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவேன்னா 10 மணிக்கு ஓபன் பண்ணீங்கன்னா போதும். 10 இல்ல சார் 10:30க்கு தான் ஓபன் பண்ணுவேன்னா அடுத்த விஷயத்துக்கு போய் ஏஎம் அப்படின்னு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா 10:30 AM வந்துடும். நான் என்னை மாத்த விரும்பல, அதனால லெட் மீ கோ பேக் 9ல இருந்து 9:30 நான் போய்க்கிறேன். 9 o'clock போட்டுக்கிறேன். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா 9 to 6 PM மேல போய் மறுபடியும் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாமே நீங்க தாராளமா சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். உங்களோட வெப்சைட் இருந்ததுன்னா வெப்சைட்டை கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இந்த எடிட் ஆப்ஷன்ல போய் இந்த ஆப்ஷன்ல கொடுத்தீங்கன்னா உங்களோட இதுல போய் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். அதே மாதிரி இங்க போய் உங்களோட வெப்சைட் ஏதாவது இருந்தது அப்படின்னா தாராளமா சேவ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிடும். இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஓகே, நீங்க எல்லாம் ஒவ்வொரு விஷயமா கேட்டலாக்ல எல்லாம் நீங்க ஒவ்வொன்றும் ஆட் பண்றப்ப இந்த விஷயம் எல்லாமே உள்ள ஆட் ஆயிரும். இப்போதைக்கு அது நம்ம வேண்டாம், அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இதையெல்லாம் தாண்டி இன்னமும் இன்ஸ்டாகிராம் வேணும்னா இன்ஸ்டாகிராம லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபேஸ்புக் வேணும்னாலும் ஃபேஸ்புக்கை லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். பிசினஸ் டீடைல்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போய் உங்களோட லீகல் நேம் ஆஃப் த பிசினஸ் என்ன, நீங்க என்ன மாதிரியான கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல போய் பாத்தீங்க அப்படின்னா எடிட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கம்பெனி, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியா, ஓகே, இல்ல பார்ட்னர்ஷிப் கம்பெனியா, இல்ல பப்ளிக் கம்பெனியா, பார்ட்னர்ஷிப்பா தான் ரெஜிஸ்டர்டா நாட் ரெஜிஸ்டர்டா எல்லாமே வரும். உங்களோட விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டு நீங்க கீழே போய் சேவ் பண்ணிக்கலாம். நான் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு கொடுக்குறேன், சேவ். சோ ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிசினஸ் அட்ரஸ் நான் ஆன்லைன்ல கொடுத்துருக்கேன். நீங்க போய் ஒரு அட்ரஸ் கொடுக்கறனா கொடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி எடிட் கஸ்டமர் கேர் உங்களுக்குன்னு ஏதாவது சப்போர்ட்டுக்கு ஏதாவது கஸ்டமர் கேருக்கு ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இதுல போய் அப்டேட் பண்ணிருங்க. எந்த நம்பர் கொடுக்கணும், லேண்ட்லைன் நம்பரா மொபைல் நம்பரா என்னங்கிறது நீங்க அப்டேட் பண்ணிருங்க. ஓகே, அடுத்தது கோ பேக் கிரீவன்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எதுக்கும் சூஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் லீகலா போகணும் அப்படின்னா கூட யாரை கான்டாக்ட் பண்ணணும், இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பிகாஸ் இது கம்ப்ளைண்ட்ஸ் ஓரியன்டா இருக்கனால நம்ம பர்சனல் நம்பரை கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னைக்குமே இது நல்லது. ஓகே, ஸோ இதுதான் அபவுட் பிசினஸ் டீடைல்ஸ். ஸோ இதுவும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். கடைசியா வந்தீங்கன்னா அபவுட் ஃபோன் நம்பர். இதெல்லாம் என்னன்னா ஒரு டேக்லைன் மாதிரி உங்களுக்கு எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா அவைலபிள்னு போடுவாங்க, உங்களுக்கு என்ன சொன்ன வருமோ ஒரு அப்டேட் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க போய் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். ஓகே, அவைலபிள், பிஸி, பேட்டரி about to die, can't talk, WhatsApp only, I am in a meeting, urgent calls only, அப்படி மாதிரி என்ன மாதிரி விஷயம் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ எனக்கு என்ன தேவையோ நான் பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ், நீங்க என்னைக்குமே ஸ்பெசிபிக்கா இருங்க, ஜென்ரிக்கா இருக்காதீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதனால நான் அதை போட்டு வச்சிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் கீழே கான்டாக்ட் நம்பர், சிம்பிள் லாஜிக். இதை மட்டும் நீங்க போட்டு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைல் இஸ் ரெடி. உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைல் ரெடி. பேக் டு டூல்ஸ் போனீங்கன்னா இதுதான் உங்களோட கம்ப்ளீட் பிசினஸ் ப்ரொஃபைல். லீட்ஸ் லோகேஷ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதுல போய் எல்லாமே இருக்கும். கம்ப்ளீட்டா நீங்க என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்கீங்களோ எல்லாமே இருக்கும். இது நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், இது நீங்க டைரக்டா ஷேர் கொடுத்து, ஓகே,
தாராளமா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாம், ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணலாம், எதுல வேணாலும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணலாம். உங்க என்னென்ன இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ எதை வேணாலும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல இதை உங்களோட ப்ரொஃபைல பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க தாராளமா பூஸ்ட். இப்போதைக்கு இந்த பூஸ்ட் ஆப்ஷன் எல்லாம் வேண்டாம், முதல்ல அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் அபவுட் அ பிசினஸ் ப்ரொஃபைல் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு QR கோடும் ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த QR கோடு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இது யாராவது இதை ஷேர் பண்றதுனா கூட நீங்க தாராளமா ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஸ்கேன் வேற ஏதாவது ஒரு கோடு ஸ்கேன் பண்றதா இருந்தாலும் ஸ்கேன் கோட் ஆப்ஷன் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ எல்லா ஆப்ஷனுமே இதுல இருக்கு. ஓகே, சோ விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஹவு உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணக்கூடிய இடம் வந்து வாட்ஸ்அப் பிசினஸ்ல இப்படித்தான் நீங்க பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுபடியும் சொல்றேங்க, இதெல்லாம் ஒரு மொபைல் ஆப். நீங்க என்ன டீடைல்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. சோ தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. ஓகே, சோ தேங்க்யூ சோ மச். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, மூணாவது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. சோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா, இட்ஸ் a கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அந்த சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.